இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேரும் உயிருக்கு உயிரான தோழியாக இருப்பாங்க. ஒருத்தவங்க எதுவும் மறைக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, வருவாங்க. ஒரு நாள் இவ காலேஜுக்கு உடம்பு சரியில்லைன்னு போகலாம். அன்றைக்கின்னு பார்த்து இவ தனியாக போயிருந்தா. எக்ஸாம் டைம்னு சொல்லி தனியாக போனா. தனியாக போனதுக்கப்புறம் அன்றைக்கின்னு பார்த்து இந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகி கொடூரமாக இறந்து போனதுக்கப்புறம் அவள் பேயை அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் பார்த்தா 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேரும் உயிருக்கு ஒரு நாள் தோழியாக இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிரியவே மாட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, வருவாங்க. காலேஜுக்கு எல்லா இடத்துக்கும் ஒன்றா போய் 2 பேரும் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா இவளுக்கு உடம்பு சரியில்லை. இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே அவள் அன்றைக்கி காலேஜ் போகல. சொன்னாக்க இன்றைக்கி உனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமுக்கு போ, நீயாவது எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி அனுப்பி வச்சா. இவளும் தனியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டென்ஷன்லேயே போய் எக்ஸாமை எழுதிட்டு ரிட்டன் வர அப்போ அன்றைக்கின்னு பார்த்தா அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆனது. அவள் கொடூரமாக அங்கேயே இறந்து போனால். அவள் ஃப்ரெண்டுக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே கதறி அழுதா. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டில் இவன் தானாக சாயா வச்சு அந்த பொண்ணுக்கு சாயா வச்சு ஏஞ்சி நடமாட ஆரம்பிச்சுட்டு அவள் சுடுகாட்டுக்கு போய் அந்த சாயை வச்சுட்டு அந்த இடத்துலையே அவள் படுத்துக்கிட்டு அவள் என்ன செய்யறேன்னு அவளுக்கே தெரியல. அப்புறம் அவங்க அம்மா அப்பா தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா ஒரு டென்ஷனாக இருக்காங்க. இவ ஏன் இப்படி போகிறா, ரொம்ப அவளுக்கு ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு இதாகிடுச்சோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு மறுநாளும் அதேமாரி தூங்க வைக்கிறாங்க. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சி பார்த்தா அதேமாரி சாய் வச்சு எடுத்து போகிறா. பின்னாடி பேய்ங்கெல்லாம் நிற்கிது. அவன் அந்த சுடுகாட்டில் போய் அதை மண்ணை நோண்ட ஆரம்பிக்கிறா. அந்த பேய்ங்கெல்லாம் பின்னாடி நின்றுட்டுருக்கு. அவங்க அம்மா அப்பா திருப்பி அதேமாரி கூட்டிட்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷனாகி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. மறுநாள் தூங்கிட்டு இருந்தவ அதேமாரி அவளுக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என் கூடயே வந்துரு, வா, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல, வான்னு இவளும் பின்னாடியே நடந்து போக ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு சுயநிலம் வந்ததுக்கப்புறம் கதறி அழுவ ஆரம்பித்தா. நான் எங்கே இருக்குன்னு தெரியாதா. அப்புறம் அவங்க அம்மா அப்பா தேடி கண்டுபிடிச்சி அவளை கூட்டிட்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. கோயிலுக்கு போகணும், அப்போ தான் சரியாகணும்னு சொல்லி. அப்புறம் கருப்பு சாமி கோயிலுக்கு போய் நல்லா சாமியை வேண்டி 2 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமியாரை பார்த்து பேசுகிறாங்க. அந்த சாமியார் அவங்களுக்கு ஒரு எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்க. இந்த எலுமிச்சை பழம் பூரா மந்திரிச்சு வச்சுருக்குது எல்லாமே. இது வீட்டுக்கு போய் பார்த்தா மூஞ்செல்லாம் மஞ்சள் தடை வித்தியாசமாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேயோட ரூபம் வெளியே வந்துச்சு. வந்தோடனே அவங்க அம்மா அப்பா எல்லாம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கருப்பு சாமி வேட்டையாடி அந்த பேயை கொன்று அதுக்குரிய கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் நார்மலாக ஆகிட்டா. அப்புறம் நார்மலாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு வர ஆரம்பித்தேன். இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தட் டேக் கேர், பை.